ஹாய், உங்க கிச்சன் எப்பவுமே ஒரே கசகசன்னு பொருட்கள் நிறைஞ்சு குழப்பமா இருக்கா? அப்போ இது உங்களுக்கு தான். உங்க கிச்சனை ஒரு அழகான, அமைதியான இடமா மாத்துறதுக்கு ஒரு புது விதமா எப்படி யோசிக்கலான்னு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த ஃபீலிங் உங்களுக்கு நல்லாவே புரியும் இல்லையா? கீழ் கேபினெட்ல பின்னாடி வச்ச ஒரு பொருள், அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது ஒரு பிளாக் ஹோல் மாதிரி. ஆனா கவலைப்படாதீங்க, இது நம்ம வீட்ல மட்டும் இல்ல, நெறைய பேர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான். இதுக்கு ஒரு வழி இருக்கு. அத பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல சமையலறையில இருக்கிற பிரச்சனைகளை பத்தி பேசுவோம். ஏன் நம்ம கிச்சன் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு பதிலா நமக்கு எதிராவே வேலை செய்யுது? யோசிச்சு பாருங்க, உண்மையான பிரச்சனை இடப்பற்றாக்குறையில இல்ல, அந்த இடத்த டிசைன் பண்ணின விதத்துல தான் இருக்கு. கவுண்டர் டாப்ல எப்பவும் பொருட்கள் சிதறி கிடக்கிறது, பாத்திரங்களை ஒண்ணு மேல ஒண்ண அடுக்கி வச்சுட்டு அடியில இருக்கிறது எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆகுறது. அப்புறம் அந்த கார்னர் கேபினெட்ஸ், அதுல இருக்கிற முக்கால்வாசி இடத்த நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. அதோட நம்ம எல்லா வீட்லயும் இருக்கிற அந்த மேஜிக் டிராயர், அதாவது ஜங்க் டிராயர், இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான விஷயங்கள் தானே? அடுத்ததா நம்ம யோசிக்கிற விதத்தை கொஞ்சம் மாத்த போறோம். ஒரு டிசைனர் மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சா உங்க கிச்சன் பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு கிடைக்கும். அதுதான் அந்த ஆஹா மூமெண்ட். இது ஒரு சூப்பரான பாயிண்ட். கவனிங்க, நம்ம என்ன நினைக்கிறோம்? கிச்சன்ல பொருள் வைக்க இடம் இல்லைன்னா இன்னும் 4 டப்பாவை வாங்கி அடுக்கிறது தான் தீர்வுன்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது இல்ல. உண்மையான தீர்வு கிச்சனோட அடிப்படை வடிவமைப்பிலே இருக்கு. ஸ்டோரேஜ்ங்கிறது ஒரு டிசைன் பிரச்சனை. அதை சரி பண்ணிட்டா போதும். ப்ரொஃபஷனல் டிசைனர்ஸ் யூஸ் பண்ற ஒரு முக்கியமான டெக்னிக் தான் இந்த கிச்சன் ஜோனிங். அதாவது எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொட்டாம ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு தனி ஏரியா. காய்கறி வெட்டுறதுக்கு ஒரு இடம், சமைக்கிறதுக்கு அடுப்பு பக்கத்துல ஒரு இடம், பாத்திரம் கழுவுறதுக்கு ஒரு இடம்னு பிரிச்சுட்டா வேலை செய்யறது ரொம்ப ஈஸியா ஒரு ஃப்ளோவோட இருக்கும். ஓகே, பிரச்சனை என்னன்னு இப்போ நமக்கு தெரியும். அதுக்கு தீர்வு என்ன? அதை தான் பார்க்க போறோம். நம்ம கேபினெட்ல இருக்கிற ஒவ்வொரு இன்ச் இடத்தையும் எப்படி புத்திசாலித்தனமா யூஸ் பண்றதுன்னு சில சூப்பர் ரகசியங்களை பார்க்கலாம். இங்க பாருங்க, எவ்வளவு ஸ்மார்ட்டான ஐடியாஸ் இருக்குன்னு. பெரிய பானைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஆழமான புலவ் டிராயர்ஸ் இருந்தா குனிஞ்சு நிமிர்ந்து தேட வேண்டிய அவசியமே இல்ல. அப்படியே இழுத்தா போதும். பேக்கிங் தட்டுகளை ஒண்ணு மேல ஒண்ணா அடுக்கி கஷ்டப்படாம இப்படி வெர்டிகலா வச்சுட்டா எடுக்கிறது ரொம்ப சுலபம். அப்புறம் அந்த மூளையில வீணாகிற இடத்துக்கு இந்த மாதிரி புல் அவுட் சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்படி யோசிச்சா உங்க கிச்சன்ல இடமே இல்லைங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. நம்ம கிச்சன்ல பாக்குறதுக்கே எரிச்சலா இருக்கிற ஒரு விஷயம்னா அது கவுண்டர் டாப்ல பரப்பி கிடக்கிற பொருள் தான். அந்த முக்கியமான வேலை செய்யற இடத்த எப்படி கிளீனா வச்சுக்கிறதுன்னு சில டிப்ஸ் பார்க்கலாம். இந்த அப்ளையன்ஸ் கெராஜ்னு சொல்ற ஐடியா செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். டெய்லி யூஸ் பண்ற மிக்ஸி, டோஸ்டர், காஃபி மேக்கர் எல்லாத்தையும் இதுக்குள்ள வச்சுட்டு அழகா கதவை மூடிடலாம். தேவைப்படும் போது மட்டும் எடுத்துக்கலாம். இதனால உங்க கவுண்டர் டாப் எப்பவும் காலியா நீட்டா இருக்கும். ஹவுஸ்ன்னு ஒரு கம்பெனி எடுத்த சர்வேப்படி வீட்டை புதுப்பிக்கிறவங்கள கிட்டத்தட்ட 46% பேர், அதாவது பாதிக்கும் மேற்பட்டோர், நீளமான ஒரே மாதிரி இருக்கிற கவுண்டர் டாப்பை தான் விரும்புறாங்களாம். ஏன்னா இது பாக்குறதுக்கு அழகா இருக்கிறதோட வேலை செய்யறதுக்கு நிறைய தடையற்ற இடத்தையும் கொடுக்குது. சரிப்பா, இதெல்லாம் புது கிச்சன் கட்டுறவங்களுக்கு ஓகே. எங்க மாதிரி வாடகை வீட்ல இருக்கிறவங்க என்ன பண்றது? பட்ஜெட்டும் கம்மியா இருக்கணும், ஆனா கிச்சன் நீட்டா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கான சில சிம்பிள் டிப்ஸ் இதோ. உங்க டிராயர்ல கரண்டி குழப்பத்துக்கு ஒரு 3 ஸ்டெப்ல முற்றுப்புள்ளி வைக்கலாம். படி, எப்பவாவது யூஸ் பண்ற அந்த மெலன் பாலரை எல்லாம் முதல்ல வேற இடத்துக்கு மாத்துங்க. 2வது, டிராயர்க்குள்ள இந்த மாதிரி சின்ன சின்ன பிரிப்பான்களை யூஸ் பண்ணுங்க. 3வது, டெய்லி தேவைப்படுற கரண்டிகளை மட்டும் அடுப்புக்கு பக்கத்திலேயே ஒரு ஸ்டாண்ட்ல வச்சுக்கோங்க. அவ்வளோதான், சிம்பிள். வாடகை வீட்ல இருக்கிறீங்களா? சூத்துல ஒரு ஆணி கூட அடிக்க முடியலையா? உங்க மனசு கஷ்டப்படுறது புரியுது. ஆனா உங்களுக்கும் ஒரு சூப்பர் தீர்வு இருக்கு. சுவரை டேமேஜ் பண்ணாம பொருட்களை மாற்றத்துக்கு சில சூப்பர் ஐடியாஸ் இருக்கு. இந்த 3M VHP டேப் இருக்கே, பார்க்க சாதாரணமா இருந்தாலும் பயங்கர ஸ்ட்ராங். கத்தி ஸ்டாண்ட் மாதிரி விஷயங்களை கூட நல்லா தாங்கும். அதே மாதிரி கிளியர் சிலிகான், இதுவும் நல்ல வெயிட்ட தாங்கும். காலி பண்ணும்போது ஈஸியா எடுத்துடலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், இதெல்லாம் ஒட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிட்டு ஈரமே இல்லாம பாத்துக்கோங்க. இதுதான் கோல்டன் ரூல். சோ மொத்தத்துல நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்க கிச்சன் வெறும் ரூம் இல்ல, அது ஒரு சிஸ்டம், ஒரு மிஷன் மாதிரி. அந்த சிஸ்டம் உங்களுக்கு சாதகமா வேலை செய்யணும்னா புத்திசாலித்தனமான வடிவமைப்பு ரொம்ப முக்கியம். அதிக இடங்கிறத விட ஸ்மார்ட்டான இடம் தான் நமக்கு தேவை. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு சின்ன சேலஞ்ச். யோசிச்சு பாருங்க, உங்க கிச்சன்ல யூஸே பண்ணாம ஒரு மூலை இருக்கா? அந்த டெட் ஸ்பேஸை இந்த வாரம் எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்த போறீங்க? சின்னதா ஒரு ஷெல்ஃப் வைக்கலாமா, இல்ல செடி வைக்கலாமா? யோசிங்க, செயல்படுத்துங்க. உங்க கிச்சன் உங்களுக்கு நன்றி சொல்லும்.